பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடானோன்னா கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரியவும் உளுந்தம்பருப்பு செவக்கவும் கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். நறுக்குனா ஒரு 3 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1/4 கப் தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடுங்க. அப்படியே வேகட்டும். கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். வெங்காயம் நல்லா வெந்துட்டு பாருங்க. மசிச்சு வச்சிருக்கிற ஒரு 3 உருளைக்கிழங்கு, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருப்போம். இப்போ உருளைக்கிழங்குக்கும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மசிச்சு விட்டு சேருங்க. மசாலா எப்போவுமே கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.